செரி வண்ண மலர்களோடு வரவேற்கும் கொடைக்கானல். இந்த 3 நாளுக்கு தொடர் விடுமுறை. பெரு நகரங்களிலிருந்து தங்களுடைய சொந்த ஊருக்கு மக்கள் பயணிக்கும் வேலை. இதில் கொடைக்கானலுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. எப்போது விடுமுறை வந்தாலுமே ஒரு தரப்பு இயற்கையை தேடி வரக்கூடிய வேலை இந்த தொடர் விடுமுறை காலங்கள். அந்த வகையில் இந்த மாதம் செப்டம்பர் செரி வண்ண மலர்களோடு வரவேற்கிறோம் கொடை மலைக்கு. 3 மாதங்களுக்கு இந்த பூக்கள் மலை முழுவதுமே பூத்து குலுங்கும். இது ஜப்பான் வைல்டு செரி பிளாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. காட்டு கேலா பூக்கள் பூத்திருக்க நேரங்கள். இது 3 மாதங்களுக்கு மட்டுமே காட்சியளிக்கும். அண்டை அயல் நாடான ஜப்பான் போன்ற நாடுகளில் இதற்கு ஒரு விழாவே எடுத்து கொண்டாடுவார்கள். அப்படியான ஒரு புகழ்பெற்ற செரி வண்ண மலர்கள் கொடை மலையில் பூத்திருப்பதோடு இன்றைய காலநிலை கிளைமேட் வெதர் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா மேகம் மூடிய ஒரு சூழ்நிலை காலையிலிருந்தே நிலவுது. இதை கண்கூடாக பார்க்க முடியுது. வெயில் தட்டுப்படாத நிலையிலையும் மழை எங்குமே மேகங்கள் பொருத்திய ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி இந்த வெதர் கண்டிஷனாக இருக்குது. இப்போது நாம் இருக்கக்கூடியது எப்போதும் போல் ஏரிச்சாலை படகு குலாம் பகுதியில் ஒரு காலை வேலை. இது நம்மளது தமிழ்நாடு டூரிசம் படகு குலாம். காத்திருக்கும் படகுகள் இங்கே அனைத்து தரப்பு படகுகளுமே வரக்கூடிய சுற்றுலா சொந்தங்களை மகிழ்விக்க இங்கே காத்திருக்கு. அந்த படகு ஓட்டிகளுமே இன்று காலை காத்திருக்காங்க. ஏரியோட காட்சி ஒரு சில படகுகளுமே இப்போ இருக்குது. பொதுவாக மற்ற சுற்றுலா தலங்களுக்கு சென்றுவிட்டு வருபவர்களுக்கு மாலை வேளையில் பொழுதுபோக்கும் ஒரு நல்ல ஒரு காலநிலையாக காணப்படுகிறது. மிகவும் அமைதியான ஒரு சூழ்நிலை நிலவரத்தை கண்கூடாக பார்க்க முடியுது. ஆனால் ஆஃப்டர்நூனுக்கு மேலே பிஸி ஆகும். அருமையான ஒரு கிளைமேட் கண்டிஷன்ஸ். இந்த ஒருங்கிணைந்த சுற்றுலா வளாகமான பிரைன் பூங்கா பகுதியில் சைக்கிள் சவாரி, குதிரை சவாரி, பிரைன் பூங்கா, தமிழ்நாடு அரசு படகு குலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இடம். ரொம்ப அழகாக காட்சி அளிக்குது. உள்ளே போய் பார்க்கலாம்.
பச்சை பசேல் என்ற மரங்களோடு ஒரு இனிய ஒரு காலை வேளையாக மிகவும் அமைதியான ஒரு சூழ்நிலையில் மேகம் பொருத்திய வானத்தோடு கொடை திகழும் இவ்வேளையில் வரக்கூடிய சுற்றுலா சொந்தங்களை வருக வருக என வரவேற்கிறோம். பாருங்கள் கொடைமலைக்கு. நன்றி நண்பர்களே.